வணக்கம் ரோகளே. இந்த காணொளியில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிளி, அதாவது என்ன கிளி? தென்னோலை கிளி. இந்த தென்னோலை கிளியை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இப்போ நாங்கள் கிளி செய்கிறதுக்கு எங்களுக்கு இப்படி 2 ஓலை வேணும். 2 ஓலைன்ற ஈக்கையும் நாங்கள் கிளிக்க வேணும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பச்சை ஓலையில், அதாவது தென்னோலையில் கிளி செய்ய போகிறோம். அதுக்கு இந்த ஈக்கை கிளிக்கிடுறேன். இந்த ஈக்கை கிழித்து எடுத்து போட்டு ரைட். இப்போ ஈக்கை கிழிச்சிட்டேன். இப்போ இந்த 2 ஓலையும் நல்லா இருக்கிறபடியாக நான் இந்த ஓலையை எடுக்கிறேன். இந்த ஓலையை எடுத்து இப்படி கொஞ்சம் சரிவாக இதை இப்படி வெட்டுறேன். அதேமாதிரி நுனிப்பகுதியிலையும் வெட்டுறேன். ரைட். அதே மாதிரி இன்னும் ஒரு ஓலை தேவை. என்னென்னு சொன்னால் அது சொண்டு வைக்கிறதுக்கு. அப்போ நான் அந்த ஓலையும் எடுத்து வைக்கிறேன். அதே அடியிலே நுனியிலையும் பட்டி போட்டு அந்த ஓலையும் எடுத்து வைக்கிறேன். அப்போ எங்களுக்கு 3 ஓலை துண்டு காணும். இது சொண்டு வைக்கிறதுக்கு அதை இஞ்சால வைக்கிறேன். ரைட். இப்போ இந்த 2 ஓலையில் முதலாவது ஓலையை எடுத்து இப்படி வலது கையில் இருக்கிற ஓலையை இடது கைக்கு மேலே வைக்கணும். இப்படி ரிபன் மாதிரி வைக்கிறேன் பாருங்க. வலது ஓலையை இடது கைக்கு மேலால் வைக்கிறேன். வச்சுட்டு இன்னொரு ஓலை இருக்குது தான், இந்த ஓலையை எடுத்து இப்படி இந்த உள்ளால் எடுக்கிறேன். இந்த ரவுண்டுக்கு உள்ளால் இப்படி பக்கம், வலது கை பக்கம் இப்படி வச்சுட்டு இந்த இடது கை பக்கம் கீழால் வந்த ஓலையை எடுத்து இந்த வட்டத்துக்குள்ளால் இப்படி விடுவோம். இப்படி விடுறேன். விட்டுட்டு இப்படி வலது கை பக்கம் வச்ச ஓலையை எடுத்து இப்படி சுற்றி கொண்டு வரோம் பாருங்க. இப்படி இடது பக்கத்தால் இந்த 2 ஓலைக்கும் நடுவுக்குள்ளால் எடுத்து இந்த இதுக்குள்ளால் இப்படி உள்ளே விட்டு இஞ்சால் எடுக்கவும் பாருங்க. இப்படி வலது பக்கம் வந்தால் இப்படி வரும். அதுக்கு பிறகு இந்த 2ஐயும் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டைட் பண்ணோம். இப்படி இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக டைட் பண்ணிங்கன்னு சொன்னால் கிளியினுடைய உடம்பு வந்துடும். அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி சொண்டு வைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வேறு இறுக்கி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டைட் பண்ணணும். அதுக்கப்புறம் பாருங்க, இதில் ஒரு இடைவெளி இருக்கும். அப்போ இந்த பலமண்டபடியால் நான் இப்போ இதில் ஒரு சின்ன இந்த பேப்பர் கட்டால் இப்படி ஒரு சின்ன பட்டுண்டு கீறி போட்டு இந்த ஓலை எடுத்து இப்படி இதுக்குள்ளால கொழுவி இஞ்சால் இழுக்கப்போம். இப்படி இழுக்கப்போம். ரைட். பாருங்க. இப்போ முன் பக்கம் அதே மாதிரி பின்பக்கமும் இந்த வளத்துக்கு இதில் ஒரு கோடு கீறி போட்டு ஓலையில் அதுக்குள்ளால் இந்த ஓலையை கொழுவி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உடம்பு கிளீன். இதான் கிளீன் உடம்பு. அப்போ ஒரு பக்கத்தை வால் பக்கம் அப்படின்ட்டு நாங்கள் கட் பண்ணுவோம். அப்போ அதை இப்படி கட் பண்ணுறேன். வாழை ஒரு அளவாக விடுவோம். ஆளும் கட்டையாக விடுவோம். மட்டும் இப்படி இந்த வளம் பட்டினா வடிவாக இருக்கும். இப்படி வட்டுவோம். ரைட். இப்படி வட்டிட்டேன். இந்த வால் பக்கத்தை விடுவோம். இப்போ நான் வட்டினான் பாருங்க, அது கொஞ்சம் கட்டையாக போயிட்டுது. அப்போ கொஞ்சம் வாழை கொஞ்சம் நீளமாக விட்டால் சுவம். அப்போ இஞ்சாலி பக்கம் பட்டுவோம். இஞ்சாலி கொஞ்சம் நீளமாக இருக்கிறபடியாக ரைட். இப்படி வட்டிட்டேன் வாழை. சரி. இப்போ இது சொண்டு பக்கம் உள்ளபடியாக இதை இன்னும் கொஞ்சம் கட்டையாக வெட்டலாம். ரைட். இப்போ பார்த்திங்கன்னா கிளி இதுக்கு சொண்டு வைக்கிறதுக்கு நான் இன்னொரு ஓலை வச்சுருந்தேன் தானே, அந்த ஓலையை இப்படி 2ஆக மடிக்க வேணும். 2ஆக மடித்து போட்டு இப்படி ஒருக்கா மடிக்கிறேன். சரியோ? இப்படி அப்புறம் இதை இப்படி மடிக்கிறேன். அப்புறம் இதை இப்படி மடிக்கிறேன். அப்புறம் இந்த ஒரு ஓலையை இப்படி எடுக்கிறேன் பாருங்க. சொண்டுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சால் எடுக்கிறேன். மற்ற ஓலையை இப்படி இஞ்சால் எடுக்கிறேன். எடுத்தால் இப்போ சொண்டு வந்துட்டாங்க. இதுதான் சொண்டு. இது என்ன செய்ய போகிறோம்டா, இப்போ இதுக்குள்ளே இந்த கட்டையாக பட்டின கழுத்து பகுதிக்குள்ளே இதை லொக் பண்ண போகிறோம். இதுக்குள்ளால் செருகிறேன். இப்படி கொழுவி மெட்ட பக்கத்தால் இந்த பக்கத்தால் கொழுவி போட்டு இதை இப்படி இழுத்து விட்டேன்னு சொன்னால் கிளிக்கு சொண்டு இப்போ வேறுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மிக அழகாக இருக்குது. இந்த செட்டை கொஞ்சம் நீளமாக இருக்கிறபடியாக கொஞ்சம் குறைச்சி வட்டி விடுவோம். ரைட். இப்போ கிளி தயாராகிட்டு. இதுதான் கிளி பாருங்க, மிக அழகாக இருக்குது. உங்களுடைய வீடுகளில் நடக்கிற மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் இப்படி இயற்கையாக இப்படி கிளிகள் எல்லாம் செய்து தொங்க விடலாம். ஒரு மண்டை இதில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நான் இதுக்குள்ளால் ஒரு ஈக்க கொழுவி இப்படி தொங்க விடலாம். அதைத்தான் செய்ய போகிறேன். இதில் ஒரு கட் பண்ணிவிட்டு
ரைட். இப்போ ஒரு ஈக்கை எடுத்து என்னென்னு சொன்னால் இந்த ஈக்கை அப்படி இதுக்கு நல்லா கொழுவி அடியில் இப்படி ஒரு முடிச்ச போட்டு விட்டோம்டா. இப்படி தொங்கும் பாருங்க, களி இப்படி தொங்கும். இப்போ இப்படி ஆட விடலாம், இக்கில் தொங்கும்.